ஹாய் கைஸ், நீங்கள் வந்து இப்போ பார்க்குற பேனர் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிக்சார்ட் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எடிட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னா நான் கொடுக்குற பேக்ரவுண்டு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன், அதில் போய் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து அந்த பேக்ரவுண்டை வந்து ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நான் இதோட ரெண்டாவது டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதில் போயிட்டு கிராப்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதில் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா போர்ட்ரைட்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அந்த இது கொடுத்து மேலே வந்து டிக்கு கொடுத்துங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறதுன்னா ஆட் ஃபோட்டோன்னு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு இப்போ உங்களோட இமேஜை வந்து நீங்கள் வந்து பேக்ரவுண்ட்லாம் கட் பண்ணி வச்சிருக்க ஒரு இமேஜை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கங்க. பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை ரெடி பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி நான் வந்து இமேஜ் வச்சிருக்கிறேன். இந்த இமேஜை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து நேராக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக கொஞ்சம் மேலே வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு இப்போ எரேசரை ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஆர்னஸ் இருக்குது, அதை ஃபுல்லாக கைம் பண்ணிட்டு இந்த ஒப்பாசிட்டி லைட்டாக கம் பண்ணிங்க. இந்த கீழே அந்த லைட்டாக அந்த கட் பண்ண தெரியுது, இதை மட்டும் லைட்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிட்டு மேலே டிக் கொடுத்துங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்ஜி இருக்கு பார்த்தீங்களா, இந்த நேர்பாட்ட ஒரு பிஎன்ஜி இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டிக்கர்னு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பிளாக்னு சர்ச் பண்ணுங்க. பிளாக்னு சர்ச் பண்ணால் நிறைய வரும். இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிளாக்கை டிக் பண்ணிட்டு இதை வந்து கீழே கொண்டு வந்து அப்படியே வச்சிருங்க. கரெக்டாக நீங்கள் வந்து இந்த இமேஜ் என்ன சைஸில் இருக்கோ அந்த இதில் அப்படியே கொண்டு வந்து இந்த கரெக்டாக சென்டரில் செட் பண்ணிடுங்க. கரெக்டாக கீழே செட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் இமேஜ் கொடுத்துருக்கும் போது அந்த ஃபயரை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ கொண்டு வந்து கரெக்டாக நீங்கள் அதே மாதிரியே கொண்டு வந்து கீழே அப்படியே வச்சுருங்க. இந்த அளவுக்கு கீழே வச்சுட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இந்த எரேசரை கட் பண்ணி இந்த லைட்டாக அந்த தெரியுது பார்த்தீங்களா கட் பண்ணது, அதை மட்டும் வந்துட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க டெக்ஸ்ட் மெஜி இருக்கு பார்த்தீங்களா, அந்த டயலாக் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த டயலாக்கை நீங்கள் வந்து கரெக்டாக அப்படியே கொண்டு வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு தெரியும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க, இந்த சைஸில் வச்சு இதை கொண்டு வந்து அப்படியே இதை வந்து இருக்கிற மாதிரியே கொண்டு வந்து இப்படி வச்சுருங்க. வச்சோன்னே அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பிஎன்ஜி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த சின்ன ஃபயர் ஆட்டம், அந்த ஃபயரை வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஆட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் வந்து இந்த கார்னர் வந்து கொஞ்சம் பெருசாக்கிங்க. இந்த மாதிரி வச்சு இந்த கரெக்டாக அந்த கார்னர்லேருந்து ஃபயர் வர மாதிரி இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இப்படியே ஸ்க்ரால் பண்ணால் பிளண்டில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் வந்து இதை ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிட்டு இதே மாதிரி இந்த சைடு இருக்குன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரொட்டேட்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, இதில் போயிட்டு மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கா, அது கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட் ஆயிரும். இதை அப்படியே கொண்டு வந்து இந்த மூலையில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஆட்டம் ஒன்று கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த ஃபயரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பபுள்ஸை தெரியுது பார்த்தீங்களா, இந்த பபுள்ஸை நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா இந்த கிராப்பை டச் பண்ணிட்டு அதே நம்ம என்ன சைஸ் வந்து நம்ம இது பண்ணணுமோ அந்த சைஸ்க்கு வந்து கரெக்டாக கொடுத்துட்டு டிக்கு கொடுத்துங்க. இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக இந்த ஃபுல்லாக பேக்ரவுண்ட் வர்ற வரைக்கும் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்னென்னா ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. கரெக்டாக போய் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறது இந்த எரேசர் கொடுத்தீங்க, அதை டச் பண்ணி நம்ம ஸ்பேஸு இந்த இதில் எந்தெந்த இடத்துல தேவையோ அந்தந்த இடத்துல மட்டும் இந்த பபுள்ஸ் எடுத்து விட்ருங்க. இந்த மாதிரி லைட்டாக டச் பண்ணி விடுங்க. செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ இருக்க ஒரே ஒரு இது மட்டும் ஒரு செயின் இது மட்டும் இருக்கு, அந்த செயின் மட்டும் மாட் பண்ணிக்கலாம். இந்த செயின் இருக்கு பார்த்தீங்களா, இதில் போயிட்டு இந்த செயினை நீங்கள் வந்து கரெக்டாக இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு இதை வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க. லைட்டாக ரொட்டேட் பண்ணிட்டு இதை கொண்டு வந்து அப்படியே இதுக்கு மேலே செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க.
செட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஹைலைட் டெம்ப்னு ஒரு லாஸ்ட்ல இருக்கு பார்த்தீங்களா, அந்த டெம்பை டச் பண்ணி இதில் வந்தீங்கன்னா இந்த அளவு ஃபுல்லாக வச்சிருங்க. 100 பாயிண்ட் வச்சிங்கன்னா நமக்கு வந்து பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணால் மேலே டிக்கு கொடுத்துருங்க. டிக்கு கொடுத்துட்டு நமக்கு வந்து எல்லாமே இப்போ பேக்ரவுண்டு செட் ஆயிடுச்சு எல்லாமே. இப்போ நீங்கள் வந்து டிக்கு கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு ஹச்டிஆர் கீழே ஒரு எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்களா, டச் பண்ணால் ஹச்டிஆர் 1 பார்த்தீங்களா, அது கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு பார்க்குறக்கே இமேஜ் வந்து பயங்கர லுக்காக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் மேலே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அது கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.